விவசாயிகளின் நலனுக்காக விவசாயிகள் சங்கத்தை தோற்றுவித்து தமிழக விவசாயிகளின் உரிமைக்காக போராட்டம் நடத்தி வெற்றி பெற்ற உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்களின் 40ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கோவை வையம்பாளையத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தமிழ்நாட்டிலுள்ள அனைத்து விவசாயிகள் சங்கங்கள் உழவர் பெருந்தலைவர் நாராயணசுவாமி நாயுடு அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அவர் நினைவிடத்தில் மலர் தூவியும் மரியாதை செலுத்தி வரும் நிலையில் தமிழக விவசாயிகள் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சுந்தரம், கோவை மாவட்ட தலைவர் ஏர்வேந்தர் தண்டபாணி ஆகியோர் தலைமையில் நாராயணசாமி நாயுடுவின் மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்விற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் குணசேகரன், பொருளாளர் டாக்டர் ரங்கநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் SS குளம் வட்டார தலைவர் கண்ணன், அமைப்பாளர்கள் ரவிசங்கர், இளையராஜாவன், தொண்டாமுத்தூர் வட்டார தலைவர் காளிச்சாமி, மாநகர மாவட்ட தலைவர் ஞானசுந்தரம், மகளிர் மாவட்ட அணி தலைவர்கள் மகாலட்சுமி, பிரீத்தி, கிணத்துக்கடவு வட்டார தலைவர் ஈஸ்வரன், தடாகம் பகுதி சவுந்தரராஜ், துடியலூர் வட்டாரம் கௌதமன், காரமடை கணேஷ்குமார், திருச்சி மருதாச்சலம் மற்றும் மாவட்ட தலைவர்கள் சுப்புராயன், பெரியண்ணன், கந்தசாமி, கணேஷ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் முக்கிய தீர்மானங்களாக பிப்ரவரி மாதம் நாராயணசாமி நாயுடு 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பிரம்மாண்ட மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் கோவை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் பன்றி, மான், யானைகள் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து பயிர்களை நாசம் செய்கின்றன. எனவே தமிழ்நாடு அரசு அதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். மேலும் பாண்டியாறு மூளையாறு திட்டம் மற்றும் ஆனைமலை நல்லாறு திட்டம் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடைய நினைவு நாள் டிசம்பர் 21 கோவை வையம்பாளையத்தில் உள்ள அவரது மணிமண்டபத்திலே அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்த பிறகு சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களெல்லாம் ஒன்று கூடி அவருடைய பிறந்த நாள் வருகின்ற பிப்ரவரி 6ஆம் தேதி வர உள்ளது. அந்த பிறந்த நாள் 100வது ஆண்டாக அமைய இருப்பதால் அந்த 100வது ஆண்டை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு என்ன வழி? விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தை அழிவிலே இருந்து காப்பாற்றிய தலைவர், அவருடைய பிரச்சனையை தீர்த்து கொடுத்த தலைவர், அப்படிப்பட்ட தலைவருடைய பிறந்த நாளை 100வது ஆண்டு சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதே நேரத்திலே அன்றைய தினம் ஒரு மலர் வெளியிட்டு அந்த மலரிலே விவசாயிகளுடைய பிரச்சனைகள்லாம் வரும்படி செய்ய வேண்டும். அந்த மாநாட்டிலே முக்கிய பிரதிநிதிகளெல்லாம் அழைத்து பேச வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலே இருந்து விவசாயிகளை வரவழைத்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திலே கோவை மாவட்ட தலைவர் தண்டபாணி, எங்களுடைய நிர்வாகக்குழு தலைவர் டாக்டர் ரங்கநாதன், சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்லாம் கலந்து கொண்டார்கள், திருப்பூர் மாவட்டம் உள்ளடக்கி. ஆகவே இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தப்பட்டு ஆலோசிக்கப்பட்டது. இந்த மாநாடு எந்த மாவட்டத்தில் நடத்துறீங்க? இந்த மாநாடு கோவை மாவட்டம் வையம்பாளையத்திலேயே அவருடைய நினைவிடத்திலேயே நடத்தப்படுகிறது.